ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொங்கல் அன்னைக்கு நான் பண்ண பூஜையை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த செம்மண், சாணம் எல்லாத்துலேயும் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. இப்போ சாணமே கிடைக்கிறதில்ல, அதனால் மஞ்சளில் மட்டும் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுமே பானையில் தான் வச்சுருந்தேன். எப்போயும் குக்கரில் தான் வைப்பேன். இந்த தடவை ஆசையாக இருந்தது 2 பானையில் பொங்கல் வச்சாச்சு. வெத்தலை, பாக்கு, பழம், உளுந்த வடை, வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாம் சாமிக்கு நைவேத்தியத்துக்கு படைச்சிடலாம். எல்லா காய்கறிகளும் எடுத்து வச்சுருக்கு. மஞ்சள் கொத்து, இது பானகம், எலுமிச்சம்பழம், நாட்டு சர்க்கரை, சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ண பானகம். அது தேங்காய் கழுவி எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயை மாப்பிள்ளையை தான் உடைக்க சொல்லியிருந்தேன். தேங்காய் உடைக்கிற வரைக்கும் பயமாக தான் இருக்கும். எப்பயும் வெத்தலை பாக்கு மட்டும்தான் வச்சு சாமி கும்பிடுவேன். சூப்பராக தேங்காய் உடைஞ்சிருக்கு பாருங்கள். அவங்களையே தூபம், தீபம் எல்லாமே காட்ட சொல்லிட்டேன். கத்தி காட்டுறாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் வாசலில் பொங்கல் வைப்பாங்க. வாசலில் 2 அடுப்பு வச்சு பருத்தி மாதிரிலாம் சேர்த்து 2 பானையில் பொங்கல் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில். இப்போ அதெல்லாம் இல்லை. கேஸ் அடுப்பில் உள்ளேயே வச்சாச்சு 2 பொங்கலையும். சாம்பிராணி காட்டிட்டு தீபமும் காட்டியாச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டோம். நீர் விழாவிட்டு சாமிக்கு நைவேத்தியம் படைச்சாச்சு. நல்லா சூப்பராகவே பொங்கல் அன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு. தேங்க்யூ.